ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் ஒரு வவ்வால் மீன் குழம்பு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. எப்படி பண்ணுறது சொல்லி பார்க்கலாமா? இது ரொம்ப நல்லாவே வந்துருந்துச்சு, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. வாங்க எப்படி பண்ணுறது சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி நான் அரைச்சி தான் பண்ண போகிறேன். பார்க்கலாமா? ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா நமக்கு அந்த கண்ணாடி பதம் வந்தாவே போதும், ரொம்ப வதங்க வேண்டாம். வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளியை ரஃப்பாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் வதங்கட்டும். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தேவையான மசாலாக்கள்லாம் சேர்த்துடலாம். ரஃப்பாக தான் நம்ம இது பண்ண போகிறோம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் நான் 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன், அப்புறம் 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன். அவ்வளோதான். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை ஆற வச்சு அரைச்சி வச்சுக்கணும் பேஸ்ட்டாக. இப்போது மறுபடியும் கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், சோம்பு, சீரகம் போட்டு நல்லா பொரிய விடணும். பொரிய விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் 10லேருந்து 12 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் ஒரு குட்டியாக ஒரு 1/2 ஆனியன் மட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா அது வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நம்ம வீட்டு பால்கனில் பறித்த பச்சை மிளகாய், இது நல்லா கலர்ஃபுல்லாக பழுத்த மிளகாய். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச பேஸ்ட் கொஞ்சமாக தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் புளி தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. புளி தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நான் மாங்காய் ஃப்ரோசன் மாங்காய் தான் இருந்துச்சு, ஒரு 4-5 பீஸ் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் மாங்காய் தான் சேர்த்துக்கோங்க. மாங்காய் போட்டு நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சு மீனெல்லாம் சேர்த்துடலாம். கழுவி வச்சுட்ட மீனெலாம் சேர்த்துடலாம். மீன் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணும். கொதிச்சிட்டு இருக்கும் போதே நான் கொத்தமல்லி தழை தூவி போட்டுருவேன். அப்போ தான் அந்த ஃப்ளேவர்லாம் உள்ளே இறங்கும். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிங்க அப்படின்னா மீன் நல்லா வெந்திருக்கும். நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிடுங்க. ரொம்பவே நல்லா நீங்கள் தேங்காவே ஊற்ற வேணாம், நல்லா கெட்டியாக குழம்பு வந்திருக்கும். டேஸ்ட் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.